ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ், ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ், எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லைவ் வீடியோஸ் வருவேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நேத்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம? நேத்து என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணுமா? மைக் ஆன் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்கம்மா. Sir, we discussed what is website, types of website, domain extension, hosting providers, how can we design a website. ஓகே, சூப்பர். இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டொமைன் இருந்தாதான், டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இருந்தாதான் நம்மளால வெப்சைட்ஸ் நம்மளால ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிடுறேன். ஸோ டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்ன நிறைய ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ப்ளூ ஹோஸ்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இருக்கு, ப்ளூ ஹோஸ்ட் மட்டுமே இல்ல, கோடாடி இருக்கு, ஹோஸ்டிங்கர் இருக்கு, நம்ம எதுல வேணாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல நானே உங்களுக்கு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறேன். கரெக்டா? ஓகே. ப்ளூ ஹோஸ்ட்ல லாகின் ஆன உடனே இந்த மாதிரி இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஆக்சுவலா ப்ளூ ஹோஸ்ட் கூகுள்ல போய் ப்ளூ ஹோஸ்ட்னு அடிச்சாவே உங்களுக்கு வரும். ப்ளூ ஹோஸ்ட் அடிச்சாவே உங்களுக்கு வரும். ப்ளூ ஹோஸ்ட் .in அதுல போனீங்கன்னா லாகின், யூசர் நேம், பாஸ்வேர்ட் லாகின் இருக்கும். அந்த லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இன்டர்ஃபேஸ். இது வந்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் இன்டர்ஃபேஸ் ப்ளூ ஹோஸ்ட்ல. நம்ம ஒரு வேலை ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணலாம், பட் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி கொடுத்துறதுனால நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்க வந்து டைரக்டா நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ப்ளூ ஹோஸ்ட்ல நம்ம வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங், நம்ம வந்து ஹோஸ்டிங் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டொமைனும் நம்ம வந்து ப்ளூ ஹோஸ்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இப்போ இதை வச்சு நான் வந்து மல்டிபிள் சப்டொமைன்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் ஹோஸ்டிங்கோட கெப்பாசிட்டியை பொறுத்து மல்டிபிள் சப்டொமைன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சப்டொமைன் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின் டொமைன் இருக்கும், அதுக்கே வரும் சப்டொமைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ என்னோட வெப்சைட் வந்து முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் .in, இது என்னோட வெப்சைட். ஓகேங்களா? இது என்னோட டொமைன். இதுல மல்டிபிள் சப்டொமைன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சப்டொமைன்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரியா டாட் இந்த மாதிரி ஒரு சப்டொமைன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் சப்டொமைன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கிளியரா சொல்லணும், சப்டொமைன்னா என்னன்றது இன்னும் கிளியரா சொல்லணும்னா மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா அதுக்குள்ளே மல்டிபிள் சப் ஃபோல்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ப்ளூ ஹோஸ்டிங் டொமைன்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்திருக்கோம். இது சர்வர் இருந்தா இதுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட வெப்சைட் இருக்கும். இத வந்து ஹோஸ்டிங் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிடுறோம். நான் இருக்கா லாஸ்ட் கிளாஸ்ல? ஓகேங்களா? இதுதான் நீங்களோட ஹோஸ்டிங் வச்சுப்போம். இதுக்குள்ள மல்டிபிள் சப்டொமைன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டொமைனுக்குள்ள டொமைன் கிரியேட் பண்றதுதான் சப்டொமைன் சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னொரு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? டெஸ்க்டாப் மேல ஒரு ஃபோல்டர் தெரியுதா? ஸ்கிரீன்ல நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஜிக்ஸாக்கா இருக்கா? சோ இந்த ஃபோல்டர் இருக்குல்ல,
இந்த ஃபோல்டர், இந்த ஃபோல்டர் நான் ஒன்னு கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள நான் வந்து மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். கரெக்டா? என்னோட மெயின் ஃபோல்டர், என் மெயின் ஃபோல்டருக்குள்ள நான் ஃபோல்டர் ஏ, இன்னொரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபோல்டர் பி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபோல்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டியை பொறுத்து இந்த ஃபோல்டருக்குள்ள எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் ஹோஸ்டிங் இருக்கும், அதுக்குள்ள மல்டிபிள் சப்டொமைன்ஸ் நம்ம வந்து டொமைன் வாங்கிட்டு மல்டிபிள் சப்டொமைன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது மல்டிபிள்னா எத்தனை அப்படின்றது வந்து உங்களோட ஹோஸ்டிங்கோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ஹோஸ்டிங்கோட கெப்பாசிட்டி நான் எவ்வளவு எந்த ஹோஸ்டிங் நம்ம வாங்கியிருக்குமோ அதை வந்து சரி. இந்த சப்டொமைன்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்ப்போம். இப்போ இந்த சப்டொமைன்ஸ் கிரியேட் பண்றது நம்ம கத்துக்கணுமா, ஜாப்ஸ்ல தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி தேவைப்படாது. இது எங்களுக்கு தேவைப்படும். ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டரா நாங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் கிளாஸ் எடுக்கிறதுனால ஃபோல்டருக்குள்ள ஃபோல்டர் நான் சப்டொமைன்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா அவங்க ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சப்டொமைன்ஸ். இல்லைன்னா வேற ஏதாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நான் ப்ரொவைட் பண்றேன், இப்போ ஏஐ கோர்ஸ் நான் ப்ரொவைட் பண்றேன், நான் ஒரு சப்டொமைன் தனியா ஒரு சப்டொமைன்றது செப்பரேட் டொமைன் தான். இப்போ இது ஒரு வெப்சைட்னா இது ஒரு வெப்சைட், இதுவும் செப்பரேட் வெப்சைட் தான், இதுவும் செப்பரேட் வெப்சைட் தான், ஃபோல்டர் தான், செப்பரேட் ஃபார் செப்பரேட் ஃபோல்டர். நம்ம அதுக்குள்ள நம்ம எத்தனை வெப்சைட்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால நாங்க மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கொடுக்கறதுனால நாங்க வந்து சப்டொமைன்ஸ் கிரியேட் பண்ணிப்போம். ஜாப்ஸ்ல உங்களுக்கு அவ்வளவா தேவைப்படாது சப்டொமைன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது, நம்ம மெயின் டொமைன் வச்சே பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தர் இருக்காங்கன்னு ஒரு பிசினஸ் இருக்குன்னா அந்த பிசினஸ் நேம் இங்க வரும், உங்க நேமோ இல்ல பிசினஸ் நேமோ வரும், அதுக்கப்புறம் மெயின் டொமைனோட என்னோட பிசினஸ் நேம் வரும். அப்போ வந்து 2 பிசினஸ் நேம் ஆயிடும் அப்புறம். கரெக்டா? சோ அதனால இது வந்து அவ்வளவா யூஸா இருக்காது. புரியுதாமா? டவுட் இருந்தா கேளுங்க. இப்போ இது ஒரு பிசினஸ் நேம், இது ஒரு பிசினஸ் நேம், இது மெயின் டொமைனோட பிசினஸ் நேம், இது சப் டொமைன். அப்படி இருக்கும்போது இது மல்டிபிளா வராது. இப்போ நான் ஒரு ஏஐ கோர்ஸ் நான் ப்ரொவைட் பண்றேன்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், ஏஐ டாட் முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு தனி ஃபோல்டர் மாதிரி, ஒரு தனி ஃபோல்டர்னு வச்சுக்கலாம் ஹோஸ்டிங்ல. ஓகேங்களா? இந்த ப்ளூ ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். உள்ள லாகின் பண்ண உடனே இங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வேணா ஃபியூச்சர்ல வந்து நான் 1 by 1 உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நான் ஃபீச்சர்ஸ்ல கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்லோட் பண்றேன் எப்படி எப்படி யூஸ் பண்றது. இது நிறைய இது வந்து மோஸ்ட்லி டெவலப்பர் சைட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு அவ்வளவு டெப்தா தேவைப்படாது. இப்போ அட்வான்ஸ்குள்ள போறேன்னா அட்வான்ஸ்குள்ள எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது மார்க்கெட் பிளேஸ்ல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும், டொமைன்ல உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அட்வான்ஸ்குள்ள போனீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் அவ்வளவா உங்களுக்கு தேவைப்படாது. மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்ன்றதுனால இதெல்லாம் அவ்வளவு டீப்பா கத்துக்கணும்னா இது தேவையில்லை. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம என்ன இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன். ஓகே, இப்போ சப்டொமைன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டொமைன்ஸ்னு இருக்கும். டொமைன்ஸ்ல போனீங்கன்னா சப்டொமைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து சப்டொமைன் கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க ஷோ ஆல் கொடுத்திருந்தா 2 சப்டொமைன்ஸ் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? 2 ஸ்டூடெண்டோட சப்டொமைன் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த சப்டொமைன் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், செப்பரேட் வெப்சைட் மாதிரி. இது வேண்டாம் நான் டெலிட் பண்ணணும், ரிமூவ் கொடுத்தா டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ ஆட் சப்டொமைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க எந்த நேம்ல நீங்க கிரியேட் பண்றீங்களோ அந்த நேமை கொடுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃபான், IRFAN IRFA, அடுத்தது RAKSHANA கிரியேட் பண்ணிட்டு இந்த சப்டொமைன்ன்றது எந்த மெயின் டொமைன் எந்த ஃபோல்டருக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ள வரணும். இது என்னோட மெயின் டொமைன், இந்த ஃபோல்டருக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் ஆட் சப்டொமைன். யா, இப்போ வந்து சப்டொமைன் கிரியேட்டட். இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க, இது ஒரு சப்டொமைன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டொமைன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் ஹோஸ்டிங்ல. அடுத்தது நம்ம வந்து வேர்ட்பிரஸ் சொன்னோம் இல்ல, டூல் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அந்த டூலை வந்து நம்ம வந்து நம்மளோட ஹோஸ்டிங்ல இன்ஸ்டால் பண்ற மாதிரி.
எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். விக்ஸ் இருக்கு, WordPress இருக்கு. நம்ம யூஸ் பண்ற டூல் வந்து WordPress. இதுதான் அட்வான்ஸ் கம்பேர் வித் ஆல் த டூல்ஸ். சோ அத வந்து நம்ம வந்து எந்த சப்டொமைன்ல நம்ம கிரியேட் பண்ண சப்டொமைன்ல இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ மை சைட்டில் போயிட்டு இங்க ஆட் சைட், கிரியேட் நியூ சைட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல சைட் நேம் RAKSHAMA ஓகே. சைட் நேம் கொடுத்துட்டு டேக்லைன், சைட் வேற டேக்லைன் இருந்தா டேக்லைன் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கொடுத்துடணும். இப்போ உங்களோட இமெயில் ஐடி கொஞ்சம் சாட்ல போட்டு வர்றீங்களா லக்ஷனா? Okay, sir. பண்ணீங்களா? எந்த இமெயில் ஐடி கொடுக்குறோமோ அந்த இமெயில் ஐடியோட ஆக்சஸ் கிடைக்கும். இமெயில் ஐடி நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் WordPress அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கணும். யூசர் நேம் RAKSHANA ரக்ஷனான்னு கொடுத்தாங்க. பாஸ்வேர்ட் நம்மளுக்கு தேவையான பாஸ்வேர்டு போட்டுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி கேட்கும். இந்த இடத்துல என்ன கேக்குது? டொமைன். எந்த டொமைன்ல நீங்க வந்து WordPress வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்க? இப்போ என்னோட மெயின் டொமைன் தான் முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் .in. இந்த டொமைன்ல நான் வந்து WordPress இன்ஸ்டால் பண்ண போறது இல்ல. WordPress இன்ஸ்டால் பண்ண போறது இந்த டொமைன்ல. இதுதானே புதுசு. இந்த டொமைன்ல நான் வந்து WordPress இன்ஸ்டால் பண்ண போறேன். WordPress இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த இடத்துல பிளக்இன் ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த பிளக்இன் வந்து டிக் மார்க் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்ப இந்த பிளக்இன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. பிளக்இன் என்னன்றது அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அப்கமிங் கிளாஸஸ்ல நான் வெப்சைட் டிசைன் பண்ணும்போது நம்ம வந்து பிளக்இன்ஸ் பத்தி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பிளக்இன்ஸ் எல்லாம் வேண்டாம், ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க ஒரு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வாங்கிட்டு நீங்க ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா நீங்க ஒர்க் பண்ற கம்பெனிஸ்லயோ ஒரு வெப்சைட் இருக்கு, கம்ப்ளீட்டா அந்த வெப்சைட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த வெப்சைட்டை போய் நம்ம இன்னொரு வெப்சைட் நாங்க பேக்கப்ல நாங்க டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை கம்ப்ளீட்டா நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த சப்டொமைன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் இல்ல, ப்ளூ ஹோஸ்டோட சர்வர் கொஞ்சம் டவுனா இருக்கு, அதனால அந்த மாதிரி வரும். நோ ப்ராப்ளம், ஆல்ரெடி கிரியேட் ஆயிடும். நம்ம பேக்ல போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ரக்ஷனா கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நீங்க உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு வெப்சைட் இருக்கு, கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணி வச்சிட்டீங்க, ஓகேவா? இப்போ அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் லுக் எல்லாம் மாத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட் இருக்கு, முனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னோட வெப்சைட் இருக்கு, ஓகேங்களா? இப்போ இந்த வெப்சைட்டை நான் கம்ப்ளீட்டா டிசைன், இந்த தீம், இந்த டிசைன் எல்லாமே நான் கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணணும், இந்த வெப்சைட்டே நான் கம்ப்ளீட்டா மாத்தலாம், லுக் எல்லாம் நான் கம்ப்ளீட்டா மாத்தணும் அப்படின்னா இது வந்து ஒரு 1 ஹவர்லயோ இல்ல ஒரு 5 மினிட்ஸ்லயோ 10 மினிட்ஸ்லயோ பண்ற வேலை கிடையாது. இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஓகேங்களா? அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடிட் பண்ணிக்கிட்டே இருந்த ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு யாராவது சடனா வராங்க அப்படின்னா நான் எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் அன்கன்வீனியன்ட்டா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணிட்டு நான் எடிட் பண்ண புதுசா அந்த வெப்சைட் அந்த சப்டொமைன்ல ரெடி பண்ணிட்டு அதை பேக்கப் எடுத்து நான் இதுல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கான்செப்ட் புரியுதா? அப்ப நான் வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸ்ல அது இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு சப்டொமைன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதாமா ஆன்லைன்ல இருக்கிறவங்க? எஸ் சார். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சப்டொமைன் கிரியேட் ஆயிடும். இந்த மாதிரி எத்தனை சப்டொமைன்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வேலையில போயிட்டீங்க, ஜாப்ல போயிட்டீங்க, நீங்க ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, உங்களுக்கு ப்ளூ ஹோஸ்ட் ஹேண்டில் பண்ண தெரியலனாலும் இல்ல அங்கிருந்து நீங்க எனக்கு கால் பண்ணாலும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். சோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
ஸோ நம்ம வந்து ரிமைனிங் வந்து நம்ம அப்புறம் கூட சப்டொமைன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சப்டொமைன்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்றது பார்த்தோம். இது மோஸ்ட்லி ஜாப்ஸ்ல யூஸ் ஆகுமானா தேவைப்படாது. நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க இந்த மாதிரி எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி நடத்துறீங்க, வேற யாராவது கிளாஸஸ் எடுக்கணும், அப்ப சப்டொமைன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூஸ் ஆகும். இல்லைன்னா நீங்க ஒரு வெப்சைட் நீங்க கம்ப்ளீட்டா இருக்கு, அந்த வெப்சைட்டை டச் பண்ணாம இன்னொரு வெப்சைட் ரெடி பண்ணி அந்த பேக்கப் எடுத்து இதுல வைக்கணும். புரியுதா சொல்ற கான்செப்ட்? அப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நீங்க கம்ப்ளீட்டா ஸ்கிராச்ல இருந்து ரெடி பண்ணும்போது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணிட்டு ஆடியன்ஸ் வரும்போது அந்த வெப்சைட் தெரியாம இருக்கும்ல, அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து ஒரு டம்மி ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணி அதுல வெப்சைட் நீங்க கம்ப்ளீட்டா நீங்க எந்த மாதிரி டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டிசைன் பண்ணிட்டு இதை டெலீட் பண்ணி இதை தூக்கி அதுல அப்லோட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே. அது எப்படின்றது கூட வேணும்னா நான் அப்கமிங் கிளாஸஸ்ல சொல்றேன். ஓகேங்களா? இப்போ சப்டொமைன் கிரியேட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணணும். வெப்சைட் எப்படி ஓபன் பண்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். யார்த கிரியேட் பண்ணிருக்கோம்? ரக்ஷனான்றதை கிரியேட் பண்ணிருக்கோம். இதுதான் யூஆர்எல்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம டைப் பண்றத வந்து யூஆர்எல்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கூகுள்ல வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு யூஆர்எல் இருக்கும். யூஆர்எல்னா அந்த பேஜோட அட்ரஸ். இப்போ எப்படி நம்ம வீட்டு அட்ரஸ், நம்ம அட்ரஸ் கூகுள் மேப்ல அட்ரஸ் போட்டா கரெக்டா அந்த லொகேஷன் வருது இல்ல, அதே மாதிரி கூகுள்ல ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு லொகேஷன் இருக்கும். அந்த லொகேஷனை தான் நம்ம வந்து யூஆர்எல்னு சொல்லுவோம். அந்த யூஆர்எல் இப்போ வந்து உங்களோட யூஆர்எல் இப்போ ரக்ஷனா.muni டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு வெப்சைட். இதை போட்ட உடனே அவங்க வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஒரு வெப்சைட், புது வெப்சைட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். WordPressல ஒரு வெப்சைட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். லைக் ரக்ஷனா நீட் பிளாக் இருக்கும், ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கும். பேசிக் தீம் இது. இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஒரு வெப்சைட்டா நம்ம வந்து மாத்தணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வரும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.